இப்ப இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? நான் கேட்கறது என்னன்னா, அதையும் தாண்டி நீங்க வந்து இவ்வளவு வாக்குகள் வந்துருக்கீங்க. உங்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க அந்த இழிவு என்ன? அந்த இழிவு என்ன சொல்லு? அதாங்க அந்த ஆமா, நீங்க திராவிடம் பேசுனீங்க. பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்க. 2 திராவிட தலைவருக்கு இடையில ஒரு பெண்ணை படிப்பிச்சிருக்கீல்ல, பதிச்சிருக்கீல்ல. படுத்திருக்கிறது தவறாங்க? படுத்திருக்கிறாருன்னு அப்ப நீங்க படுத்தீங்கன்னா அப்படி சொல்லுங்க. அவர் சாஞ்சு இருக்கிறார், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. எதாவது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டுங்களேன். நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுறேன். படுத்திருக்கிறதுன்னு தாங்க சொல்லணும். கடற்கரையில 8 ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல. ஒரு கடற்கரை தமிழ் இன மக்களின் பொது சொத்து புதகுலி ஆக்குனது உனக்கு கோவம் வரல. என்னது இது என்ன விமர்சனம்? ஒரு மனுஷி படுத்திருக்காருன்னா படுத்திருக்கிறதா சொல்ல முடியும் தம்பி. இதுல என்ன விமர்சனம்? உனக்கு என்ன பிரச்சனை? சரி, இனிமே நானா படுத்திருக்கல, அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்கன்னு வேணா சொல்றேன், மாத்திக்கிறேன். பாடுவேன். நிறைய பேர் நீ கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு. பாடிட்டு தான் உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையும் தகுதியும் வச்சுட்டு வா பேசு. அது வந்து இடைத்தேர்தல்ல நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதுல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி. நாங்க எங்க கருத்தை விதைச்சுக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இப்படி ஒரு கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதான் முதன்மையானது. அதை நாங்க செஞ்சோம். நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, உண்மையிலேயே இது தேர்தலா நடத்தப்படுதா? இதை நீங்க ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்புறம் நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதுல என்ன நீங்க இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. புதிதா ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒண்ணு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிக்குது. அதிகபட்சமா காசு. அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்க நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? உங்களுடைய நிலைப்பாடு எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட வாக்குகள் அதிகமா வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில அவ்வளவுதானே எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதே இடத்துல நிக்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடி இருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். எனக்கு எதிரியா நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் பாக்குறேன். அவங்களுக்காக தான் நான் எனக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் அதிமுக கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் திமுக கூடயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் என்னோட பெரிய எதிரியா நான் ஆர்எஸ்எஸ் பாக்குறேன். அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சில தகுதி தேவைப்படுது, பலம் தேவைப்படுது அப்படின்றதுதான் சொல்றாரு. இதனாலதான் திமுக கூட இருக்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. அதை நான் ஒண்ணு சொல்லு, அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால ஒண்ணு சொல்ல, அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒண்ணும் சொல்ல. ஆனா திமுக, ஆர்எஸ்எஸ், பிஜேபி எதுக்குதாங்கிறத முதல்ல யோசிக்கணும்ல. எதுக்குதான்னு பார்க்கணும். முரண்பாடுகள். இப்போ பாமக ஒரு கொள்கையை சொல்லுது, உயிர் கொள்கை, சமூக நீதிங்க. அதுக்கு நேர எதிர் பாஜக. பாஜகவோட கூட்டணி வைக்கிறது உயிர் கொள்கை செத்து போகுது. அப்ப எந்த கோட்பாடு? எல்லாருமே என்கிட்ட சொல்றது, இப்ப நீ சொல்றது சரிதான் நிச்சயமா, தனிச்சு நிக்கணும். இப்படி நிக்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிற நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது? கட்சியை காப்பாத்துறதே லட்சியம் ஆயிட்டா எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்ங்கிற கேள்வி வந்து. அப்ப முரண்பாடு இருந்தாலும் நாங்க உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு?
காவிரியில தண்ணி தரவே முடியாதுன்னா, அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா, அப்ப எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு? நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல? நீங்க என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க, இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க. ஒரு 13 வயசு சிறுவன், அவனை கூட்டிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில இருக்கான். அந்த செய்தி இங்க உளவுத்துறைக்கு, இந்த தமிழ்நாடு அரசுக்கு, இந்தியாவை ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரபாகரன் குடும்பத்துல ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டி பிடிக்கணுமா? அவரோட போய் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெல்லணுமான்னு யோசிச்சுப்பாரு. காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது? எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்று? மொழி இல்ல வழக்காடுகள உரிமையில் அங்க தமிழ் மொழி, இல்ல ஆட்சி மொழி, அதிகார மொழி, இல்ல காவிரி நதிநீர் உரிமை, முல்லை பெரியாற்று உரிமை, இல்ல கச்சத்தீவு மீட்பு, இல்ல மீத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது, எந்த இடத்துல நீங்க எனக்கு நின்றுருக்கீங்க? எதுக்குமே இல்லை. முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும். அன்னைக்கு எங்க அண்ணன் உண்ணாவிரதம் இருந்தது, உங்களுக்கு தெரியும், மரணம் வரை உண்ணாவிரதம் இருந்தது. அன்னைக்கு எதிர்த்தது யாரு? இதே காங்கிரஸ் தான். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான். அப்புறம் அதிமுக வந்து டெய்லி வந்து அவங்க கூட்டம் பண்ணது, அது வந்து குறிப்பா வந்து எல்லா தொண்டர் நிர்வாகிகள் வந்து நாம் தமிழரோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய நிலைப்பாடு? பேச்சுவார்த்தை கட்சின்னு இருந்தாங்க, இன்னைக்கு நேத்து இல்லையே. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கூட அன்னைக்கு 16ல வந்து எனக்கு ஒரு ஓட்டு இருக்குதான்னு இல்லையான்னு கூட தெரியல. அன்னைக்கே அவங்க கூப்பிட்டாங்க, தம்பியை கூட்டிட்டு வாங்க நம்ம கூட அப்படின்னு. அது எனக்கு கூட்டணிங்கிறது கோட்பாடு இல்லை.